அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். டிஆர்பி 2025 பொது அறிவு சம்பந்தமான கேள்விகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு யூனிட் 4 பார்ட் 2 வீடியோ ஜியோகிராஃபி அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய கொஸ்டின் பேங்கை நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு கடைசி நேரத்துல லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதே போல இந்த வீக்கெண்ட்ல சாட்டர்டே உங்களுக்கு சைக்காலஜில ஃபர்ஸ்ட் 5 யூனிட்டுக்கான டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கறத நான் கொடுப்பேன். ஸோ சைட் பை சைட் அதுக்கான டைமும் ஒதுக்கி நீங்க சைக்காலஜியும் ஒரு 5 யூனிட்டை ரிவைஸ் பண்ணிட்டு சனிக்கிழமை வரக்கூடிய அந்த டெஸ்ட் வீடியோவை பார்த்து நீங்க ஆன்சர் பண்ணி வச்சுக்கோங்க. சண்டே உங்களுக்கான ஆன்சர் வீடியோ அப்படிங்கிறது வரும். முன்னாடியே ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா நமக்கு 5 யூனிட்டை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு அந்த டெஸ்ட்டை நீங்க நல்லா செய்ய முடியும். அதுக்காக தான். சோ மறக்காம நம்மளுடைய வாகைச்சுடரை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேரு. அதுதான் நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல காட்டுது. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க 25 கேள்விகள் பார்த்திடலாம். முதல் கேள்வி, கக்ராபாரா அணுமின் நிலையம் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? தபதி ஆற்றின் கரையில். கக்ராபாரா அணுமின் நிலையம் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? தபதி. The Kakrabara nuclear power plant is located on the banks of which river? தபதி. இரண்டாவது கேள்வி, உலகின் இரண்டாவது உயரமான K2 சிகரம் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? காரகோரம் மலைத்தொடரில். உலகின் இரண்டாவது உயரமான K2 சிகரம் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? காரகோரம். The K2 mountain peak, the second highest in the world, is located in which mountain range? காரகோரம். மூன்றாவது கேள்வி, துவாந்தர் நீர்வீழ்ச்சி பின்வரும் எந்த நதியால் உருவாகிறது? நர்மதா நதியால். துவாந்தர் நீர்வீழ்ச்சி பின்வரும் எந்த நதியால் உருவாகிறது? நர்மதா. Which of the following rivers forms the Duandar waterfalls? நர்மதா. நான்காவது கேள்வி, மஜிலி ஆற்றுத்தீவு எந்த ஆற்றில் அமைந்துள்ளது? பிரம்மபுத்திரா ஆற்றில். மஜிலி ஆற்றுத்தீவு எந்த ஆற்றில் அமைந்துள்ளது? பிரம்மபுத்திரா. The Majli River Island is found in the course of which river? பிரம்மபுத்திரா. ஐந்தாவது கேள்வி, பாங்கர் சமவெளிகளின் முதன்மை பண்பு பின் வருவனவற்றில் எது? இது கங்கர் எனப்படும் சுண்ணாம்பு படிவங்களை கொண்டுள்ளது. பாங்கர் சமவெளிகளின் முதன்மை பண்பு பின் வருவனவற்றில் எது? இது கங்கர் எனப்படும் சுண்ணாம்பு படிவுகளை கொண்டுள்ளது. Which of the following is a primary characteristic of a Bangar plains? It contains calcareous deposits called kangar. ஆறாவது கேள்வி, கடகரேகை எத்தனை இந்திய மாநிலங்கள் வழியாக செல்கிறது? 8 இந்திய மாநிலங்கள் வழியாக செல்கிறது. கடகரேகை எத்தனை இந்திய மாநிலங்கள் வழியாக செல்கிறது? 8. The Tropic of Cancer passes through how many Indian states? 8. அது என்னென்ன ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா அண்ட் மிசோரம். இந்த 8 ஸ்டேட் வழியா தான் இந்த கடகரேகை அப்படிங்கிறது போகுது. ஏழாவது கேள்வி, கேரளாவில் பருவமழை முன்கூட்டியே தொடங்குவதற்கு பின் வருவனவற்றில் எது ஒரு முக்கிய காரணியாகும்? மேற்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள கடல்சார் காற்றழுத்த தாழ்வு நிலை. கேரளாவில் பருவமழை முன்கூட்டியே தொடங்குவதற்கு பின் வருவனவற்றில் எது ஒரு முக்கிய காரணி? மேற்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள கடல்சார் காற்றழுத்த தாழ்வு நிலை. Which of the following is a key factor in the early onset of the monsoon in Kerala? The offshore rough near the west coast. எட்டாவது கேள்வி, செயலில் உள்ள எரிமலைக்கு பெயர் பெற்ற பேரன் தீவு எந்த தீவு கூட்டத்தின் ஒரு பகுதியாகும்? அந்தமான் தீவுகள். செயலில் உள்ள எரிமலைக்கு பெயர் பெற்ற பேரன் தீவு எந்த தீவு கூட்டத்தின் ஒரு பகுதியாகும்? அந்தமான் தீவுகள். The barren island, known for its active volcano, is part of which island group? Andaman Islands. ஒன்பதாவது கேள்வி, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் முக்கியமாக காணப்படும் காடு எது? வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் முக்கியமாக காணப்படும் காடு எது? வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள்.
Which type of forest is predominantly found in the Western Ghats? Tropical evergreen forest. 10வது கேள்வி, கட்ச் பாலைவனம் எந்த வகை நிலப்பரப்பிற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும்? உவர் சதுப்பு நிலம். கட்ச் பாலைவனம் எந்த வகை நிலத்திற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும்? உவர் சதுப்பு நிலம். இத ஒயிட் டெசர்ட் அப்படின்னு சொல்றாங்க, ஏன்னா இது ஃபுல்லாவே சால்ட்டியா இருக்கும். The Rann of Kutch is a prime example of which type of landform? Salt marsh. 11வது கேள்வி, பின்வரும் அணை மற்றும் நதி இணைகளில் எது சரியாக பொருந்தவில்லை? சரியான விடை நாகார்ஜுனா சாகர், கோதாவரி. பின்வரும் இணைகளில் எது சரியாக பொருந்தவில்லை? நாகார்ஜுனா சாகர், கோதாவரி. Which of the following pairs, dam and river, is not correctly matched? நாகார்ஜுனா சாகர், கோதாவரி. 12வது கேள்வி, இந்தியாவின் கிழக்கு கடற்கரையை தாக்கும் பெரும்பாலான புயல்கள் உருவாகும் முக்கிய இடம் பின்வருவனவற்றில் எது? வங்காள விரிகுடா. இந்தியாவின் கிழக்கு கடற்கரையை தாக்கும் பெரும்பாலான புயல்கள் உருவாகும் முக்கிய இடம் பின்வருவனவற்றில் எது? வங்காள விரிகுடா. Which of the following is the prime source of origin for most of the cyclones affecting the east coast of India? Bay of Bengal. 13வது கேள்வி, மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையே உள்ள ஒரு முக்கிய வேறுபாடு பின்வருவனவற்றில் எது? மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகளை விட தொடர்ச்சியானவை. மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையே உள்ள ஒரு முக்கிய வேறுபாடு பின்வருவனவற்றில் எது? மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகளை விட தொடர்ச்சியானவை. Which of the following is a significant difference between the Eastern and Western Ghats? The Western Ghats are more continuous than the Eastern Ghats. 14வது கேள்வி, சிவசமுத்திரம் நீர்வீழ்ச்சிகள் எந்த நதியால் உருவாகின்றன? காவேரி நதியால் உருவாகின்றன. இது கர்நாடக மாநிலத்தில் உள்ள நீர்வீழ்ச்சி. சிவசமுத்திரம் நீர்வீழ்ச்சிகள் எந்த நதியால் உருவாகின்றன? காவேரி. The Shivasamudram waterfalls are formed by the river Kaveri. 15வது கேள்வி, இந்தியாவில் இயற்கை எரிவாயு அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? அஸ்ஸாம் மாநிலம். இந்தியாவில் இயற்கை எரிவாயு அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? அஸ்ஸாம். Which state is the leading producer of natural gas in India? Assam. 16வது கேள்வி, பீர்பஞ்சல் மலைத்தொடர் எந்த முக்கிய மலையமைப்பின் ஒரு பகுதியாகும்? இமயமலை. பீர்பஞ்சால் மலைத்தொடர் எந்த முக்கிய மலையமைப்பின் ஒரு பகுதியாகும்? இமயமலை. The Beerbanchal range is a part of which major mountain system? Himalayas. 17வது கேள்வி, இந்திய கடற்கரையோரத்தில் கடல் அரிப்பு ஏற்படுவதற்கு பின் வருவனவற்றில் எது ஒரு முக்கிய காரணி? மனித நடவடிக்கைகள் மற்றும் இயற்கையான அலைகளின் செயல்பாடு. இந்திய கடற்கரையோரத்தில் கடல் அரிப்பு ஏற்படுவதற்கு பின் வருவனவற்றில் எது ஒரு முக்கிய காரணி? மனித நடவடிக்கைகள் மற்றும் இயற்கையான அலைகளின் செயல்பாடு. Which of the following is a major factor contributing to coastal erosion along the Indian coastal line? Anthropogenic activities and natural wave action. 18வது கேள்வி, கங்கோத்ரி பனியாறு எந்த ஆற்றின் மூலமாகும்? கங்கை. கங்கோத்ரி பனியாறு எந்த ஆற்றின் மூலமாகும்? கங்கை. The Gangotri glacier is the source of which river? Ganges. 19வது கேள்வி, பின் வருவனவற்றில் காதர் மண்ணின் பண்பு எது? இது ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளத்தால் புதுப்பிக்கப்படுகிறது. பின் வருவனவற்றில் காதர் மண்ணின் பண்பு எது? இது ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளத்தால் புதுப்பிக்கப்படுகிறது. Which of the following is a characteristic of the Khader soil? It is renewed every year by floods. 20வது கேள்வி, நோக்ரெக் உயிர்கோள காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மேகாலய மாநிலத்தில் அமைந்துள்ளது. நோக்ரெக் உயிர்கோள காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மேகாலயா.
The Nokrek Biosphere Reserve is located in which state? மேகாலயா. 21வது கேள்வி, பின்வரும் நதிகளில் எது மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகவில்லை? மகாநதி. பின்வரும் நதிகளில் எது மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகவில்லை? மகாநதி. Which of the following rivers does not originate in the Western Ghats? மகாநதி. 22வது கேள்வி, குங்குமப்பூ சாகுபடிக்கு பெயர் பெற்ற காஷ்மீரின் கரேவா படிவங்களை எவ்வாறு சிறப்பாக விவரிக்கலாம்? ஏரிகளின் படிவங்கள். குங்குமப்பூ சாகுபடிக்கு பெயர் பெற்ற காஷ்மீரின் கரேவா படிவங்களை எவ்வாறு சிறப்பாக விவரிக்கலாம்? ஏரிகளின் படிகள். The Kareva formations of Kashmir, important for saffron cultivation, are best described as lacustrine deposits. லூனி ஆறு எந்த புவியியல் பிரிவின் ஒரு குறிப்பிடத்தக்க உள்நாட்டு வடிகால் அம்சமாகும்? இந்திய பாலைவனம். லூனி ஆறு எந்த புவியியல் பிரிவின் ஒரு குறிப்பிடத்தக்க உள்நாட்டு வடிகால் அம்சமாகும்? இந்திய பாலைவனம். The Luni River is a notable inland drainage feature of which physiographic division? Indian Desert. 24வது கேள்வி, காரோ காசி ஜெயந்தியா மலைகள் எந்த பீடபூமியின் ஒரு பகுதியாகும்? மேகாலய பீடபூமி. காரோ காசி ஜெயந்தியா மலைகள் எந்த பீடபூமியின் ஒரு பகுதியாகும்? மேகாலய பீடபூமி. The Garo Ghazi Jaintia hills are part of which plateau? மேகாலயா பிளாட்டியூ. 25வது கேள்வி, பின்வரும் ஹைட்ரோ கார்பன் படுகைகளில் எது இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும்? கிருஷ்ணா கோதாவரி படுகை. பின்வரும் ஹைட்ரோ கார்பன் படுகைகளில் எது இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும்? கிருஷ்ணா கோதாவரி படுகை. Which hydrocarbon basin is one of India's largest natural gas producers? கிருஷ்ணா கோதாவரி பேசின். சோ இத்துடன் இன்னைக்கான 25 கேள்விகள் முடிவடையுது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேல நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டிஆர்பில நிறைய மதிப்பெண்கள் வாங்குறதுக்கு உதவியா இருக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட அவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து நல்ல மதிப்பெண்கள் அவங்களும் வாங்கட்டும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.